எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் காப்பிரைட் இமேஜஸ் வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கான சிம்பிள் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்டட் இமேஜஸை நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணால் அதனால் பிரச்சனை வர்றதுக்கு எக்கச்சக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்லேயே சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, நீங்கள் காப்பிரைட் இமேஜஸை லைட்டாக மாடிஃபை பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு. ஆனால் அது உண்மை கிடையாது. காப்பிரைட் லா படி நீங்கள் காப்பிரைட் இமேஜஸை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாலும் அது தப்பு தான். ஸோ அந்த காப்பிரைட் இமேஜோட ஓனர் அதை பார்த்தாங்கன்னா அவங்களால உங்கள் மேலே கேஸ் பண்ண முடியும். சப்போஸ் அந்த எக்ஸ்டென்ட் போடனாலும் இப்போ யூடியூப்பில் அவங்க உங்கள் சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா உங்கள் சேனலுக்கு அது ஒரு ஆபத்து. ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோவில் இந்தமாதிரி காப்பிரைட் இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வித்தின் 3 மாதத்தில் வந்துருச்சுன்னா உங்கள் சேனலே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எந்த இமேஜும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. கூகுளே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்கள் கூகுள் சர்ச்லேருந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அது என்ன ஆப்ஷன்றது வாங்க பிசியில் போய் பார்ப்போம். இப்போது நான் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்கே போயிட்டு இப்போது ஃபெராரின்னு சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபெராரியில் ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்ஸ்லாம் காட்டும். அடுத்து இமேஜஸ் போயிடலாம். ஸோ இமேஜஸில் இந்த மாதிரி நிறைய இமேஜ் இருக்குது. ஆனால் இதில் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இதில் சில காப்பிரைட்டட் இமேஜஸாக இருக்கும். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால இதில் எதெல்லாம் காப்பிரைட் இமேஜ் கிடையாது, எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அலோடுன்றதுக்காக ஒரு டூல் கொடுத்துருக்காங்க கூகுள். ஸோ நீங்கள் மேலே போயிட்டு இங்கே டூல்ஸுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த 5 ஆப்ஷன் வரும். அதில் கடைசி ஆப்ஷன் யூசேஜ் ரைட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கிடைக்கும். ஆல், கிரியேட்டிவ் காமன்ஸ், கமர்ஷியல். ஸோ கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ்ன்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ அதாவது ஒரு இமேஜை நீங்கள் ரீயூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ். ஸோ நீங்கள் கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் ரீயூஸ் பண்ணுறதுக்கு அலோடு இருக்கோ அந்த இமேஜஸ் மட்டும்தான் காட்டும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் வீடியோஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே நீங்கள் கமர்ஷியல் அண்ட் அதர் லைசன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வர கார்ஸ் ஆர் இதில் வர இமேஜஸ் எதுவுமே நீங்கள் உங்கள் வீடியோஸில் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், நான் என் வீடியோவில் யூஸ் பண்ணுறது எப்படி அவங்களுக்கு தெரியும்னு. ஸோ யூடியூப்லேயே இப்போ நிறைய டூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சப்போஸ் அந்த க்ரியேட்டரும் யூடியூப்பில் இருந்தாங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோஸை ஈஸியாக அவங்களுக்கு யூடியூபே காமிச்சு கொடுக்கணும். அதனால காப்பிரைட் இமேஜஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லுங்கள். திஸ் இஸ் யோகா ஃப்ரம் பாசிட்டிவ் வீடியோஸ். அடுத்த வேளையில் பார்ப்போம்.